அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நாமக்கல் மக்களவை தொகுதி. நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா பிஜேபி நிற்கிறாங்க, ஏடிஎம்கே, அதே மாதிரி வந்து திமுக, நாம் தமிழர். பிஜேபி சார்பாக வந்து ராமலிங்கம், கேபி ராமலிங்கம் நிற்கிறாரு வந்துட்டு. கேபி ராமலிங்கம் ஒரு வலுவான கேண்டிடேட் வந்து நாமக்கல்லை பொறுத்தளவில். திமுக பொறுத்தளவில் மாதீஸ்வரன் நிற்கிறாரு வந்துட்டு. அதே மாதிரி அதிமுக பொறுத்தளவில் தமிழ்மணி நிற்கிறாரு வந்து. நாம் தமிழரில் இருந்து கனிமொழி நிற்கிறாங்க. கனிமொழின்னா இந்த கனிமொழி இல்லை, இது அங்கே இருக்கிற கனிமொழி வந்து லோக்கல் கவுண்ட் கனிமொழி. ஸோ கனிமொழி நிற்கிறாங்க வந்து. இதில் பிஜேபி சார்பாக ராமலிங்கம் வந்து அதே இந்த நாமக்கல் இந்த பெல்ட்டு என்னன்னு தெரியல, கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு சேம் கேட்டகரியில் போகுது. இதில் தான் வந்து போன தடவை அதிமுக வின் பண்ண தொகுதிகளும் கூட. நம்ம சட்டமன்ற தொகுதியில் அதிமுக அதிக இடங்களில் கைப்பற்றின தொகுதிகளும் கூட இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே போகுது வந்துட்டு. ராமலிங்கம் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 280 மதிப்பெண்களும், தமிழ்மணி 290 மதிப்பெண்களும் பெறாரு வந்துட்டு. மாதீஸ்வரன் 330 மதிப்பெண்கள் பெறாரு. இந்த வெற்றியினுடைய அளவு தான் கொஞ்சம் குறையிறது கூடுறது மாதிரி இருக்குது. இந்த ஸ்லாப் எல்லாம் கிட்டத்தட்ட சேமாக மாறி மாறி வர்றது மாதிரி தான் நமக்கு படுது இந்த தொகுதியில் வந்துட்டு. கனிமொழி வந்து 160 மதிப்பெண்களும், சுயேட்சைகள் வந்து ஒரு 110 மதிப்பெண்களும் பெறாங்க வந்துட்டு. இந்த தொகுதியை வந்து நம்ம வந்து நாமக்கலை வந்து திமுகவை கொடுத்துட்றோம்.